வேணாம் வேணாம் வேணாம். ஐயோ! என்னையோட உன் தொல்லை ஒழிஞ்சுது. ஐயோ, என்னது இது? எல்லாம் அப்படியே தலைகீழா நடந்தது. யமகண்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம ராணி பக்கத்துல கூட நெருங்க முடியாது. அப்படி கிட்ட போனோம்னா அது நமக்கு தான் ஆபத்து. ஐயோ, ஏன் இப்படி புதுசு புதுசா கதை சொல்ற? இது மார்கழி மாசம், தெய்வங்களோட மாசம்னு சொல்லுவாங்க. இந்த மாசத்துக்கே ஒரு தெய்வ சக்தி இருக்கு. இந்த நேரத்துல துஷ்ட சக்தி வேலை செய்யாது. அதனாலதான் சொல்றேன், யமகண்ட நேரத்துலதான் அந்த ராணிய கொல்ல முடியும். யமகண்ட நேரம் துஷ்ட சக்திகளுக்கு சாதகமான நேரம். அந்த நேரத்துல நாம ராணிய தந்திரத்தால கொல்ல முடியும். அக்கா, உங்களுக்கு தான் நிறைய சக்தி இருக்குல்ல, இருக்கிற எல்லா பேயும் உங்களை கண்டா பயப்படும்னு சொல்றீங்க. இந்த சினிமால எல்லாம் வரா மாதிரி உங்க சக்தியால அந்த ராணிய பட்டுன்னு கொல்றதை விட்டுட்டு இப்ப வந்து தந்திரம் கேந்திரம்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சுக்கிட்டு? உங்க மனுஷ குலத்துல எப்படி சில விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கோ, அதே மாதிரி எங்க ஆவி லோகத்திலயும் சில விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் இருக்கு. அந்த ராணிய பொம்மையோட ஆவி பாதுகாத்துட்டு வந்துச்சு. அதுவும் இல்லாம அவ வயித்துல வளர தசாபதானியும் ரொம்ப வீரியமா இருந்துச்சு. ஆனா இப்ப பொம்மையோட கதை முடிஞ்சிருச்சு. அடுத்து ராணிதான். என்னக்கா இங்க வந்து கண்ணை மூடி ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்கா? ஏதோ எழுதுன மாதிரி இருக்கு. என்ன? அதான் தம்பி, எனக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேளை பொம்மையோட ஆவியா இருக்குமோ? இருங்க இருங்க பாப்போம். என்னடா எழுதிருக்க? பொம்மையோட ஆவி இருக்குன்னு எழுதிருக்குமா? டேய், அப்போ நாம சந்தேகப்பட்டது சரிதான். ஏம்மா, அவ கண்ணை மூடிட்டு தானே வேண்டிட்டு இருக்கா. நான் வேணா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த எழுத்து மேல ஊத்தி அழிச்சிட்டுமா? வேண்டாம், உடனே இந்த விஷயத்தை ஜார்ஜினியா கிட்ட சொல்லுவோம். வா. ஆமா ஆமா, போமா சீக்கிரம் போமா.
ராணி இங்க வா. ஆ வரேன் சித்தி. இந்த பிரபஞ்சத்தை மீடியமா வச்சு எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஏலியன்ஸ் கிட்ட பேசுறதே பாசிபிள்னா உன் வயித்துக்குள்ள இருக்க பாப்பா கிட்ட கண்டிப்பா உன்னால பேச முடியும்னு எனக்கு தோணுது. தாடிகார சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் எனக்கு ஏதாவது சொல்லிக்குதா? ஆனா அது அழியல, இன்னும் அது சுத்திக்கிட்டு தான் இருக்கு. சத்தியமா சொல்றேன், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்னடா அண்ணா, பொம்மியோட ஆவி அந்த மீனுக்குள்ள இருக்குன்னு இந்த பிரபஞ்சம் ராணி கிட்ட சொன்னதை கேட்டு இங்க வந்து அந்த மீனை கொன்னீங்க. இப்ப என்னடா அண்ணா, அதே பிரபஞ்சம் மூலமா பொம்மி ஆவி திரும்பி வந்துருச்சுன்னு ராணி சொல்றா. என்னோட சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கு. கண்டிப்பா அந்த பொம்மி ஆவி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத வெளிய வர விடாம தடுத்து நிறுத்துவேன். ஐயோ, அந்த பொம்மையோட ஆவி இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு. இனிமே நம்ம உயிருக்கு என்ன ஆபத்து இல்லைன்னு நினைச்சு தைரியமா இருந்தேன். ஆனா அந்த ராணி ஏதோ குரலி வித்த காமிச்சு மறுபடியும் நம்ம எல்லாருக்கும் மரண பயத்தை காமிக்கிறாளே. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல யமகண்டம் ஆரம்பிச்சிரும். யமகண்ட நேரத்துல ராணியோட கதைய நானே முடிக்கிறேன். ஐயோ, சீக்கிரம் முடிச்சு தொலை, இல்லனா அவன் நம்ம எல்லார் கதையும் முடிச்சிருவான்.